ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே வந்து முஸ்லீம்காரங்க அதிகமாக இருக்கிறாங்க. ரம்ஜான் வர வந்துங்குது. அதனால் ஒரு மாதம் முன்னவே அவங்க வந்து ஒரு பதி இருக்கிறாங்க. அதனால் இப்போ ஒரு பதி கஞ்சி காசுறாங்க. இங்கே வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்கன்னு. எண்ணெய் ஊற்றிக்கின்னு வெங்காயம் நல்லா பொன் நிறமாக வதக்கிட்டு அப்புறமா பட்டை லவங்கம் போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு அப்புறமா சிறும்பருப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய், தண்ணி. எத்தனை கேன் ஊற்றுவீங்க? உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு வச்சுட்டோம்னா அப்புறமா நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை போட்டுடலாம். நொய் அரிசி இது. அப்படியே போடக்கூடாதாக்கா? கட்டி ஆயிடும். தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு தண்ணி மோண்டுக்கிறாங்க. ஏன்னா அப்புறமா தண்ணி சரி போடலன்னா மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலான்னு. சரி, தண்ணி இருந்தது. இப்போ கெட்டி ஆன பிறகு தண்ணி எடுத்து வச்சாங்கல்ல, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கஞ்சிக்கெல்லாம் பசங்க வந்து ரெடியா நின்று இருக்காங்க. மசூதிக்கும் ஆளுங்க போயின்னு இருக்காங்க. 6 மணிக்கு தான் ஒரு பதி முடியும். ஆனால் 5 மணிக்கு கஞ்சி ஊற்றிடுவாங்க. அவ்வளோதான். இது சிம்மில் வச்சு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டேன், சிம்மில் இருக்குது. ஒரு பதி கஞ்செல்லாம் காய்ச்சிட்டாங்க. இப்போ 5 மணிக்கு தான் ஊற்றுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி கஞ்சி வாங்கி குடிக்கலாம். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.